ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பின நபரை வெறும் 17 நொடிகள்ல உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் சக்சஸ்ஃபுல் மெத்தட்ஸ் பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி நாங்க போன் கன்சல்டன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுல ஒருத்தவங்களுக்கு கொடுத்து கிடைச்ச இந்த சக்சஸ பார்த்து எங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இதோட சக்சஸ் இருந்துச்சு. அதனால எங்க மத்த கிளைண்ட்ஸ்க்குமே, அதாவது எங்ககிட்ட ஜாயின் பண்றவங்களுக்குமே இந்த மெத்தடை ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கறத பத்தி நாங்க இப்ப டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. அந்த மெத்தடை அப்படியே நான் உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இதுல வரக்கூடிய மந்திரங்களையும் அடுத்தது மெடிசன் மட்டும் நான் சொல்லல. பிகாஸ் அதை தெரியாம தப்பா எடுத்தா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும். அதனால அதை மட்டும் சொல்லாம மீதி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்றேன். இத சரியான விதத்துல நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படும். செகண்ட் பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 3 கண்டிஷனுக்கு ரெடினா மட்டும் தொடர்ந்து வீடியோ பாருங்க. ரெடி இல்லைன்னா இப்பயே இந்த வீடியோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடலாம். முதல் கண்டிஷன் என்னன்னா, வீடியோவை முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க. சந்தேகம் ஏதாவது இருந்தா திரும்பியும் போட்டு பாருங்க. அதன் பிறகு சந்தேகம் வந்தா கீழே எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் கன்ஃபார்மா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். செகண்ட், எனக்கு வேற வழியே கிடையாது. நான் எல்லா விதமான ஆப்ஷனையுமே ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எந்த ஆப்ஷனுமே இல்ல. சோ எனக்கு தேவை சக்சஸ். நான் ஆசைப்பட்ட நபர் என்ன தொடர்பு கொண்டே ஆகணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்க. அண்ட் தேர்ட், ஒரு சில பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னது ரெண்டுக்குமே ஓகேன்றுவாங்க. நான் வீடியோ ஃபுல்லா பாக்குறேன், ஸ்கிப் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கிறேன், 1க்கு 10 தடவை பார்க்க ரெடியா இருக்கேன் அப்படின்னுவாங்க. அடுத்தது, ஆமா சார் எனக்கு வேற வழியே கிடையாது, நீங்க சொல்றத நான் அப்படியே டிக்டோவா ஃபாலோ பண்றேன் அப்படின்னுவாங்க. ஆனா விட்டு கொடுக்காம தொடர்ந்து போராடணும். அந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒத்து வராது. ஒரு விஷயம் இதனால எனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு இருந்தா அதை முழுமையா தொடர்ந்து பண்ணாதான் கிடைக்குமே. எதையுமே பண்ண உடனே ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ரிசல்ட் கிடைச்சாலும் அது டெம்பரவரியா இருக்கும். ஏன் அப்படின்னு நான் பல வீடியோல சொல்லிட்டேன், திரும்பியும் சொல்றேன். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்க, அவங்க உங்ககிட்ட பேசாம உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா, எடுத்தோடனே அவங்க உங்ககிட்ட பேசாமலாம் போயிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும். அப்ப அவங்க நீங்க பண்ற தப்புன்னு சொல்லி இருப்பாங்க. திரும்பியும் சண்டை வரும், திரும்பியும் சொல்லி இருப்பாங்க, திரும்ப சண்டை வரும். அந்த டைம்ல ஒரு நாள் பிளாக் பண்ணி இருப்பாங்க, அகைன் பேசி இருப்பாங்க, திரும்ப சண்டை வரும். அந்த ஒரு நாளுங்கிறது ஒரு வாரமா இருக்கும், திருப்பி சண்டை வரும். ஒரு வாரங்கிறது ஒரு மாசமா இருக்கும், திருப்பி சண்டை வரும். இனிமேல் நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு எல்லாமே வந்த பிறகு டோட்டலா கட் பண்ணிட்டு போயிருவாங்க. சோ உங்களுக்கு கொஞ்சமா மனஸ்தாபம் வந்து உங்களை விட்டு போயிருக்கிறவங்க திருப்பியும் வந்தாலும் அவங்க போயிடுவாங்க. அப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து உங்களை சரி பண்ணிக்கிட்டு, ஏன் போனாங்க, எதனால போனாங்கிற அந்த அஸ்திவாரத்தை பார்த்து அதை சரி பண்ணாமல், பிரச்சனை என்னவோ அதை சரி பண்ணாமல் நீங்க என்ன பண்ணாலும் நிலைக்காது. அதே போல திரும்ப வரவங்களும் வெறுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன மெத்தட் தலைகளா நின்னாலும் உங்களுக்கு நடக்காமையே போயிடும். சோ நீங்க ஒரு மெத்தட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய சின்ன தவறுனால வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பி வரவே மாட்டேங்கிற ஒரு நிலைக்கு அவங்களை கொண்டு போய் நீங்க விட்டுருவீங்க. அதனால எந்த மெத்தட்ஸ் பண்றதுக்கு முன்னாடியும் மெத்தட் எதுக்கு பண்ணணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம மனநிலையில எதனால மாற்றம் கொடுக்குது, அவங்க மனநிலையில எப்படி மாற்றம் கிடைக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் முதல்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணீங்கன்னா தான் சக்சஸ் கிடைக்குமே. இந்த பேசிக்கே தெரியாம ஏதோ ஒரு மெத்தட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா டெம்பரவரி சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சாலும் அது டெம்பரவரி தான். நீங்களே உங்க லைஃப்ல பாருங்க, நீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாமே டக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காமலே போயிருக்குமே. பிகாஸ் அந்த டெம்பரவரி போய் எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. சோ இப்ப சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா பேசிக்ஸ் போய் லேர்ன் பண்ணுங்க. பேசிக் தெரிஞ்சவங்க தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 21 நாள்ல இருந்து 48 நாள் வரைக்கும் இருக்கும். 21 நாள்ல இருந்து 48 நாள் வரைக்கும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடியில காஸ்மிக் எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். இந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு அதிகரிக்க நம்ம ஆசைப்பட்டவங்கள நமக்கும் அவங்களுக்கும் சோல் கனெக்ஷன் பயங்கரமா பாண்டிங் அதிகரிக்கும். அப்படி அந்த சோல் கனெக்ஷன் அதிகமா பாண்டிங் அதிகரிக்கும் போது நம்ம நினைச்சாவே உங்களுக்கு நடக்கும். சோல் கனெக்ஷன் பாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி உணர்ந்திருப்பீங்க, ஒரு உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல சோல் கனெக்ஷன் பாண்டிங் உருவாயிருக்கும். அவங்கள நீங்க நினைப்பீங்க, டக்குனு அவங்க கிட்ட மெசேஜ் வரும், கால் வரும், இந்த மாதிரி நடந்திருக்கும். இதுதான் சோல் கனெக்ஷன். இது ஒன்லி ஃபார் லவ்வர்ஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த சோல் கனெக்ஷன் பாண்டிங் இருக்கு. அப்பா பொண்ணுக்கு, அம்மா பையனுக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்புமே ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த சோல் கனெக்ஷன் பாண்டிங் இருக்கும். சோ இந்த சோல் கனெக்ஷன் பாண்டிங் முதல்ல உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா இந்த டைம் டியூரேஷனை அதிகப்படுத்துங்க. இருக்குன்னா நான் சொன்ன டியூரேஷனே உங்களுக்கு போதும். பிளஸ் இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி உண்டாகிறது உங்களாலே உணர முடியும். உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க. அந்த பவர் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பண்ணக்கூடிய உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஒரு 21 நாள் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். பத்தலைனா திருப்பியும் அதிகமா பண்ணுங்க. அடுத்தது நான்வெஜ்ல சாப்பிடக்கூடாது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மியூசிக்ஸ் கேட்கக்கூடாது. ரொம்ப அழுகிற மாதிரியான படங்கள், சோகமான மியூசிக், சோகமான பாடல்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பக்கம் போகவே கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நெகட்டிவாக உங்களை மாற்றக்கூடிய நபர்கிட்டையும் நீங்கள் போகவே கூடாது. எல்லாமே ரெடினா மட்டும் கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. அந்த கண்ணாடியை உங்களை தவிர யாரும் பார்க்க கூட கூடாது. புது கண்ணாடியாக இருந்தால் பெஸ்ட்டு. பழைய கண்ணாடியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு இருந்தோ இல்லை வீட்டிலேருந்து எடுத்து வந்தோ நல்லா தொடங்க. அது ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக சோப் ஆயில் வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு, எந்த அளவுக்கு துடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அதை ஒரு துணி போட்டு மூடிடுங்க. உங்களை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது காலையில் நேரம் அப்படிங்கிற என்ன நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைம். அந்த டைமில் எந்திரிச்சு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனதை ஒருநிலைப்படுத்தணும். எந்திரிச்ச உடனே நீங்கள் குளிக்கணும், ப்ரஷ் பண்ணுங்கிற எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். மனசை அமைதி பண்ணி கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு தியானம் அந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது அதுவே உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த தியானத்தை முதல்ல பண்ணுங்க. அந்த தியானம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 5-10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. மனம் ஒரு நிலையோட உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கண்ணாடியை உங்க கண் முன்னாடி வச்சுட்டு கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. கண்ணாடியில உங்களுடைய கண்களை பாருங்க. உங்களோட வலது கண்ணால உங்களுடைய வலது கண்ணை பாருங்க, இல்ல இடது கண்ணால இடது கண்ணை பாருங்க. நான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, கண்ணாடி போட்டே நீங்க பார்க்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஸோ 2 கண்ணால ஒரே டைம்ல 2 கண்ணையும் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கண்ணில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்ணாடியில் தெரியக்கூடிய உங்க வலது கண்ணையோ இல்ல கண்ணாடியில் தெரியக்கூடிய உங்க இடது கண்ணையோ ஏதாவது ஒரு கண்ணை ஃபோக்கஸ் பண்ணவே போதும். அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருங்க. எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படிங்கிற லிமிட்டே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பாருங்க. எடுத்த உடனே நம்மளால அதிகமாக பார்க்கவே முடியாது. கண்ணு உறுத்தல் அழுத்தல் ஏதாவது வந்துச்சுன்னா மெதுவாக கண்ணை மூடிட்டு திருப்பி கண்ணை திறந்து பாருங்க. திருப்பியும் அழுத்தல் உறுத்தல் வரும்போது மெதுவாக கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1/2 hour பார்க்குற மாதிரி பாருங்க. விட்டு பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது காலையில் நீங்க பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் பண்ணக்கூடாதான்லாம் இல்லை. காலைல நீங்க ஒரு 4 மணிக்கு பண்ணீங்கன்னா 6 மணிக்கு பண்ணுங்க, 10 மணிக்கு பண்ணுங்க, 11 பண்ணுங்க, 12 பண்ணுங்க, நைட் பண்ணுங்க, எப்பனாலும் பண்ணலாம். பட் கம்பல்சரி காலையில பண்ணிடுங்க. அப்பதான் ஃபீல் கரெக்டா இருக்கும். மெடிடேஷன் அடுத்து மிரர் லுக் பண்ணும். இந்த கண்ணாடி பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் ஆக உங்க உருவம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடும். கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. நீங்க கண்ணாடியில பாக்குறத மட்டுமே கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. கண்ணாடியில உங்க கண்ணை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2 பிரியும், திருப்பி ஒன்று சேரும், கண்ணு மறையும், உருவம் மறையும், இந்த மாதிரி நிறைய இல்யூஷன்லாம் வரும். இதுல ஜஸ்ட் லைக் இல்யூஷன் தான். ஆனா இந்த இல்யூஷன் வந்து உங்களுக்கு எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். பட் இதை பார்க்க உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பவர் ஏறத உங்களுக்கு உணர முடியும். இந்த பவர் எப்படி உணர முடியும்னா அடுத்தவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு எல்லாரும் க்ளோஸ் ஆவாங்க. நீங்க படிக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் உங்ககிட்ட பயங்கரமா வரும். நீங்க அழுக கூடாது, அதுக்கப்புறம் சோகமா இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணனால ஆல்ரெடி நீங்க வந்து பாசிட்டிவான வைப்புக்குள்ள வந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களை நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா வைங்க. அடுத்தது, நான் இது பண்றனால அவங்க என்கிட்ட பேசிடுவாங்க, நான் இதை பண்றனால அவங்க என்கிட்ட பேசிடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுருங்க. அவங்க உங்களோட பேசலையா அதை மறந்துட்டு அவங்க என்கிட்ட கண்டிப்பா என்னை தேடி வந்தே தீருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க என்கிட்ட பேசல அப்படிங்கிற ஒரு பார்ட்டை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அதை நீங்க மைண்ட்ல வைக்க மேலும் நெகட்டிவ் ஆகிட்டே தான் இருப்பீங்களே. அந்த நெகட்டிவ்ல ஓவர் கம் பண்ணா மட்டும் தான் முடியும். அதுக்கப்புறம் இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க, என் உடம்புல எனர்ஜி வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப நீங்க அவங்கள பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு குறைஞ்சது 21 நாள் மினிமம் எடுக்கும். ஆல்ரெடி எனக்கு வந்து நான்வெஜ்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எந்த ஒரு பேட் ஹாபிட்டுமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு 21 டேஸே ஓகேவா இருக்கும். சில பேருக்குல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட் ஹாபிட்ஸ், அதாவது நான்வெஜ் தின்னாவே மிகப்பெரிய பேட் ஹாபிட்டுங்க, அதையும் சொல்லிட்டேன். நான்வெஜ்ல சாப்பிட்டீங்கன்னா டைம் எடுக்கும், அப் டு 40 டேஸ் வரைக்குமே இருக்கலாம். ஸோ அதனால அது டிபெண்ட் ஆன் பர்சன். ஆனால் நான்வெஜ் மட்டும் கலந்து கொண்டு எடுத்துக்காதீங்க. அப்பதான் இது பர்ஃபெக்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கே தெரியும் எங்கிட்ட எல்லாரும் அட்ராக்ஷன் ஆகுறாங்க, எங்கிட்ட அந்த பவர் வந்துருச்சு, வசித்தன்மை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 செகண்ட் மெத்தடை நீங்க தான் பயன்படுத்தணும். நான் இல்லை உங்களுக்கு மந்திரம் மெடிசன் எதுவுமே சொல்லாம தான் சொல்லிட்டு இருக்கேன், அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்ன 17 செகண்ட் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலே நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பவர்ஃபுல் ஷார்டஸ்ட் மெத்தட்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க. நம்ம ஆசைப்பட்டதை வெறும் 17 நொடியில் அடையக்கூடிய ஒரு முறை. அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி அந்த எண்ணம், அந்த திங்ஸ் அல்ல அந்த நபர் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறாங்க, நம்ம ஆசைப்பட்டபடி இப்ப நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு வெறும் 17 நொடிகள் அந்த எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன தேவையோ அது இப்ப உங்ககிட்ட இருக்கு, உங்களுக்கு ஆசைப்பட்ட நபர் உங்ககிட்ட இருக்காங்க, நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வெறும்
17 செகண்ட், ஜஸ்ட் 17 செகண்ட்ஸ்ல மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வெறும் 17 செகண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, வெறும் 17 செகண்ட் தான். பட் விஷயமே இங்கதான். 17 செகண்டுங்க ரொம்ப சாதாரண விஷயமா நினைப்போம். ஆனா நீங்க உட்கார்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டைவர்ஷன் பயங்கரமா உங்களுக்கு வரும். நீங்க உட்கார்ந்த உடனே மைண்ட் வேற எங்கேயோ போகும், டக்குன்னு வேற எங்கேயோ. 17 செகண்ட் அந்த ஒரு தாட்ல இருக்கவே முடியாது. அதனாலதான் முன்னாடியே மெடிடேஷன் பண்ணுங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். அந்த மெடிடேஷனை நீங்க ப்ராப்பரா பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இப்ப அந்த 17 செகண்ட்ங்கிறது உங்களால உட்கார முடியும். 17 செகண்ட் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நான் கண்ணை திறக்கும் போது அவங்க எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க, நான் கண்ணை திறக்கும் போது அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்க மீட் பண்ண போறாங்கிற மெசேஜ் வந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட உட்கார்ந்தீங்கன்னா இது நடக்கும். பிகாஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 6 மாசமா பேசாம இருந்தவங்களுக்கு பண்ண முதல் நாளே ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்திருக்கு. அவங்க கண்ணை திறக்கும் போது வந்திருக்கு, எங்களுக்கு அப்பயே கால் பண்ணாங்கன்னா பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட் கிடைச்சிருக்காங்க. நீங்க அதே அளவுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். அவ்வளவு பவர்ஃபுல். எனக்கு இன்னைக்கு நான் கண்ணை திறந்தங்க, எனக்கு வரல, அப்ப இது அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து பண்ணுங்க, நடக்கும். ஏன்னா நீங்க உங்களை விட்டு போனவங்க எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்களோட மனம் உங்களால எவ்வளவு காயப்பட்டு இருக்குன்னு தெரியாது. அதுதான் முக்கியமே. உங்களை விட்டு போயிருக்காங்கன்னா நீங்க அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, காயப்படுத்திருக்கீங்க. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு இல்லை அவங்க தான் எனக்கு காயப்படுத்துறாங்க, அவங்க தான் ஹர்ட் பண்ணாங்கன்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது. உங்கள் தப்பை நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்களே. உங்கள் தப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு ஆமாம் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நிறைய காயத்தை கொடுத்துருக்கோம், நிறைய வலியை கொடுத்துருக்கோம், அந்த காயம் வலி ஆறதுக்கான கால நேரங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து பண்ணுங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பண்ண உடனே கிடைக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு 2-3 வாரங்களில் கிடைக்கும், சில பேருக்கு மாதம் கூட ஆகும். ஏன் இந்த அளவுக்கு டைம் எடுக்குதுன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன, பிரச்சனைனால போயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு உங்களோட எண்ணங்கள் அதிகமா வந்துட்டே இருக்கணும். அந்த சோல் கனெக்ஷன் திரும்ப திரும்ப நீங்க பண்ண அந்த சோல் கனெக்ஷன் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகி நீங்க இல்லாம இருக்கவே முடியும் எண்ணம் அவங்களுக்கு உருவாகி அகைன் வரணும். அது வர்ற அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பண்ணணுமே. அவங்க வந்தாலும் திரும்ப உங்களை விட்டு போக கூடாதுன்னா எதுக்காக அவங்க உங்க 2 பேருக்குள்ள சண்டை அவங்க உங்களை விட்டு போனாங்களோ அது அத்தனையும் நீங்க மாத்தி இருக்கணும். அப்படி மாத்தினீங்கன்னா பர்மனெண்ட் ஆயிரும். இல்ல நான் இப்பயும் பழைய மாதிரி என் திமிரோட தான் நான் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். இந்த 17 செகண்ட் எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்பனாலும் பண்ணிக்கலாங்க. இந்த டைமிங்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எப்ப ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பயே பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதை மட்டுமே பண்ணுங்க, கூட இன்னொரு 10-15 மெத்தட்ஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தட் நீங்க பண்றீங்கன்னா இதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பா இருக்கணும். வேற வாய்ப்பு எனக்கு இல்ல, எல்லாமே பண்ணிட்டேன், இனிமே எதுவுமே பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிற நிலையில மட்டும் பண்ணுங்க. அப்பதான் ஒர்க் அவுட் ஆகுமே. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் வேற இருக்குன்னா நம்ம தாவிட்டே தான் இருப்போமே. ஆப்ஷனே இல்லை அப்படின்னா தான் அதுல ஒரு ஸ்டேபிள் ஆகும். ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.